என்றென்றும் வந்தடையும் கண்மலையும் இயேசுவே, எந்தனின் தாகம் தீர்க்கும் கண்மலையும் இயேசுவே, ஒளிமயமான எதிர்காலம் ஒன்றை நாடியே உலகெல்லாம் அலைந்தலைந்து தேடியும் நான் காண்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அநேகர் என்னோடு கூட தொலைபேசியிலே நீங்கள் பேசுகிறீர்கள். உடைய சரீர பாடுகளை குறித்து, சரீரத்தில் இருக்கிற நோய்கள் வலிகளை குறித்து என்னோடு கூட ஜெபத்திற்காக பேசுகிறீர்கள். நல்ல விஷயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்காக முதலாவது ஜெபியுங்கள். இவைகளோடு கூட அடியேன் கொடுக்கிற சில ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை வாசியுங்கள். நான் கொடுக்கிற இந்த குறிப்பிட்ட வேத வசனங்களை வாசியுங்கள். உடைய வியாதிகள் நீங்கும், சுகம் பெறுவீர்கள், நோய்கள் உங்களை விட்டு போகும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. தினமும் வாசியுங்கள். காலையிலே வாசியுங்கள், மாலையிலே வாசியுங்கள். நீங்கள் தூங்க போவதற்கு முன்பாக நீங்கள் வாசியுங்கள். 1 அல்லது 2 முறை தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டே இருங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதே உடைய சரீரங்களிலே மாற்றங்கள் வரும். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்கள் சரீரங்களிலே அந்த வலிகள் எல்லாம் காணாமல் போகும், வியாதியினுடைய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும், சுகம் பெறுவதை, விடுதலை அடைவதை நீங்கள் உணர்வீர்கள். அப்படிப்பட்ட சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உருப்பட வேண்டும். யாரு? ஊழியக்காரர்கள் கனமடைய வேண்டும், ஊழியக்காரர்கள் விருத்தி அடைய வேண்டும், பூமியிலே கொண்டு வர வேண்டும். அந்த அதிகாரம் ஊழியக்காரருடைய தலையின் மீது, ஊழியக்காரருடைய நாவிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே ஊழியக்காரர்களுக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எதிரிகள் உருவாகும். நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணுமோ அவங்களே நமக்கு சத்ருவா மாறுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், எத்தனை ஊழியக்காரர்கள் இதை ஏற்றுப்பீங்கன்னு தெரியாது. ஆக்சுவலா பைபிளில் சான்றோடு கூட இருக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மீது இறங்கினது. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். சார், என்ன ஆவியில சார் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான்? கர்த்தரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி இல்லையா? இப்போ தீர்க்க தரிசனம் சொல்றவங்கலாம் எந்த ஆவியில சொல்றோம்? கர்த்தரே என்ன பண்றாரு? சவுலின் மீது பொல்லாத ஆவியை அனுப்புறாரு. அவன் வீட்டுக்குள்ளே இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். வாசிங்க. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையிலான் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. ஓகே, சவுலுடைய கேரக்டர் பாருங்க, அவன் புத்தி எங்கன்னா மாறுத பாருங்க. ராஜாவுடைய வேலை என்ன? யுத்தத்துக்கு போகும்போது எதிரிகளை பட்டயத்தால வெட்டுவாங்க, ஈட்டியினால குத்துவாங்க. இங்க தாவீது ஏற்கனவே சவுலின் மீது பொல்லாத ஆவி இறங்கும் பொழுது, அந்த சுரமண்டலத்தில் வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகி போயிட்டு. நல்லா கவனிங்க, அது முற்பகுதியில வரும். இந்த 2வது பகுதியில இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளாக இறங்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு விடுதலை கிடைக்கும் இல்லையா? ஆனா விடுதலை கிடைக்கும் பொழுது இவங்க நல்லவனா இருக்கிறான பார்த்தீங்களா? என்ன பண்றான்? தாவீது எப்படி சாவணுமா?
ராஜாவுடைய வீடு எப்படி இருக்கும்? தாவீதின் மீது ஒன்றா ஈட்டி இறங்கும், ரைட்டா? அது போய் சோரில் குத்துமா? குத்துனாலும் என்ன ஆகும்? சோரில் போய் நிற்காது, ஆக்சுவலாக கீழே விழுந்துடும். அரண்மனைன்றது சாதாரண ஒரு கட்டடம் கிடையாது, ஆக்சுவலாக வெரி ஸ்ட்ராங் பில்டிங் இல்லையா? அவன் புத்தி பாருங்க. தாவீதுக்கு இங்கே ஒரு அனுபவமே கிடையாது. அவன் ஒரு சின்ன பையன், என்ன ஒரு 15 வயசு, ஒரு 16 வயசு. அரண்மனை கூப்பிட்ட உடனே அவர் ரொம்ப ஜாலியாக வந்துட்டார். ராஜா கூட வாழ்கிறதுக்கு ரொம்ப பிரியப்பட்டார். ராஜாவுக்கு நன்மை செய்கின்ற ஒரு மனிதனை, ராஜாவுக்கு பிசாசின் கையிலிருந்து விடுதலை ஆக்குகின்ற ஒரு இசைக்கருவியை வாசிக்கின்ற ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஒரு தாவீது. ஆனால் சவுலுக்குள்ளே இருக்கின்ற பொல்லாத ஆவி இப்படி அபிஷேகம் பெற்ற இந்த தாவீதை கொல்லுவதற்காக முயற்சி பண்ணுறாங்க. நாம் நினைக்கிறோம் சில நேரத்தில் எல்லா ஆவியும் பலவீனமான ஆவின்னு சொல்லி, இன்னொன்று எல்லா ஆவியும் நம்ம மேற்கொண்டலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இவனுக்கு தெரியல பாருங்க. ஆனால் அவன் விலகிடுவான். யாரு? அந்த ஈட்டி வரும் பொழுது தாவீது தன்னை காப்பாற்றி கொள்ளுவான். பொல்லாத ஈட்டியிலிருந்து, பொல்லாத மனிதனுடைய தந்திரத்திலிருந்து அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வான். மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற நாம் ஆவியினுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியினுடைய வல்லமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியினுடைய உக்கிரகங்கள் நமக்கு தெரியாமல் எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது, இந்த ஆவியை விரட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரா, எனக்கு ஒரு சரியான பலமும் பராக்கிரமும் உள்ள கர்த்தரின் ஆவியுடைய அபிஷேகம் எனக்குள்ளாக இருக்கிறதா, முழுமையான பரிசுத்த ஆவியானவர், நிலைவரமான பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரா, என்னோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரா என்பதை நாம் சோதித்து பின்பு மற்றவர்களுக்காக ஜெபிப்பது மிக மிக நல்லது. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். ராஜா ஒரு சொப்பனம் காண்றாரு. அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தங்களையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன் நாட்டில் இருக்கிற அரண்மனைக்குள்ளே இருக்கிற எல்லா ஞானிகளையும், எல்லா ஜோசியக்காரர்களையும், எல்லா குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்து கேட்கும் பொழுது யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த சொப்பனத்தை கொடுத்தது யாரு? இந்த உலகத்தை உண்டாக்கின யெகோவாகிய கர்த்தரின் ஆவியானவர். இப்போ தானியேலுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா இல்லையா? துணிச்சல் பாருங்களேன். அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க, என்னோடு கூட இருக்கின்ற கர்த்தரின் ஆவியானவர் இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஞானிகளை காட்டிலும், ஜோசியக்காரர்களை காட்டிலும், மந்திரக்காரர்களை காட்டிலும், சூனியக்காரர்களை காட்டிலும் மிகவும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கின்ற கான்ஃபிடென்ட் இல்லையா, ஓவர் கான்ஃபிடென்ட். ராஜா கையில் டைரக்டா பேசுறான் பாருங்க. ராஜா கையில் பேசுறான், நீ கண்ட சொப்பனத்தை நான் சொல்றேன், அவருடைய அர்த்தத்தை நானே சொல்றேன் அப்படின்னாக்கா ஓவர் கான்ஃபிடென்ட் பாருங்க. ஆனா அவன் அதை ஜெயித்தானா என்று பார்ப்போம் என்று சொன்னால் 45ஆம் வசனம், தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இனிமேல் சம்பவிக்க போவதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். சொப்பனமானது அதனுடைய அர்த்தம் சத்தியம். அவன் கொண்ட சொப்பனத்தை அப்படியே சொல்றாரு பாருங்க. யாரு? தானியேல். அவருடைய அர்த்தங்களையும் சொல்றாரு பாருங்க. தேசத்துல இதுதான் நடக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்க போகுது என்பதை அவன் போய் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்தான். ஆனால் நித்திரையிலே தானியேலுக்கு மாத்திரம் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த ஆவியானவரை குறித்து நமக்கு அனுபவங்கள் உண்டா? தானியேலுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்துவாரா? கர்த்தரை நம்பி இருக்கின்ற, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கின்ற, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளை நேசிக்கின்ற கர்த்தரின் ஆவியானவர்
நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ, எதற்காக ஜெபிக்கிறோமோ அதற்குரிய பதில்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். போதும். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிட், இந்த மாதிரி ஒரு அன்கிரேட்ஃபுல் இல்லையா, இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ் பீப்புள் இந்த காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க. ஏன் என் கூட வாழ்ந்த ஊழியக்காரர்கள் குற்றப்படுத்துவாங்க இல்லையா, குற்றப்படுத்துகிறாங்க. இந்த குற்றப்படுத்துகிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞானஸ்தானம் எடுத்தவங்க. பாபிலோன் தேசத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஞானஸ்தானம் எடுத்தவங்க கிடையாது. இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் சரீரத்தை மாதந்தோறும் சபையில் போய் எடுக்கிறவங்க கிடையாது. இயேசுனால யாருன்னு தெரியாது பாருங்க. இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். செத்துப்போன ஆவிகளை பூஜைகளை போட்டு தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகின்ற மனிதர்கள். அது அந்த செத்துப்போன ஆவிகளை வைத்து குறி சொல்லுகிறவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் போன வருஷம் செத்து போயிருப்பான். நேபுகாத்நேச்சர் சொல்லிட்டார், சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லனாக்கா இப்படி தலைகள் எல்லாம் துண்டிக்கப்படும், வீடுகள் எல்லாம் எருக்களமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவங்களெல்லாம் காப்பாற்றுறது யாரு? தானியேல். நேபுகாத்நேச்சர் கையில் போயிட்டு சொப்பனத்தையும் சொல்லி அது அர்த்தத்தையும் சொல்லி ராஜாவை சந்தோஷப்படுத்தி தங்கத்தையும் வெள்ளி என்ன பண்ணிட்டார்? தானியேல் வாங்கிக்கின்னு அந்த தேசத்தில் அதிபதியாக வந்துட்டார். இப்போ இந்த விடுதலை பெற்றவர்கள், உயிர் காப்பாற்றப்பட்டவர்கள், இந்த அரண்மனையில் வேலை செய்கின்ற பிரதானிகள் இல்லையா, மேலே இருக்கிற நல்ல சூப்பர்வைசர்கள், ஆஃபீஸர் எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, தங்களை காப்பாற்றினவங்களுக்கு அந்த மனிதனுக்கு, ஒரு மனிதனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி குற்றப்படுத்தலாம், எப்படி தானியேலை சாகடிக்கலாம், தன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றின தானியேலை கொல்லுவதற்கு ஆலோசனை பண்ணினார்கள். குற்றப்படுத்தி அன்றைக்கு இருந்த நாட்டு சட்டத்தின்படி இவரை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று முகாந்திரம் தேடினார்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பான் என்று சொன்னார். எப்படி குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி குற்றப்படுத்திட்டாங்க. குற்றப்படுத்தின உடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு? சைன் பண்ணி அவனை தூக்கி போய் சிங்க கெபியில் போட்டுருங்க அப்படின்ட்டாரு. இப்போ சிங்க கெபியில் ராஜா உயிரோடு இருக்கிறாரா, செத்து போயிட்டாரா? ஏங்க, நம்ம எந்த ஊழியக்காரனுக்கு நன்மை செஞ்சோமோ, எந்த விசுவாசிக்கு பில்லி சூனிய மந்திரத்திலேருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று ஜெபித்தோமோ, எந்த விசுவாசிக்கு மரண தருவாயில் இருக்கும்பொழுது நாம் போய் இயேசுவின் ரத்தம் சொல்லி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோமோ, அவர் சுகமடைந்த பின்பு ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கு விரோதமாக அவர்கள் குற்றப்படுத்துவார்கள், உங்களை சிறைச்சாலையிலே போடுவார்கள், உங்களை துன்பப்படுத்துவார்கள், நீங்கள் போகும்போது வரும்போது பரிகாசம் பண்ணுவாங்க, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இங்கே அப்படி இல்லை. இவன் இஸ்ரவேலிலே வாழ்ந்து வந்த ஒரு யூதன் தானியேல். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாபிலோன் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விக்கிரகத்தின் ஆவிகளை வணங்குகின்ற பேலியாளின் பிள்ளைகள். அவர்கள் போட்ட திட்டம் நிறைவேறினது. ஆனால் கர்த்தர் தானியேலை சிங்கத்திற்கு உணவாக ஒப்பு கொடுத்தாரா? சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? எனவே நாம் அநேக நாட்களாக அநேக புலம்பல்களை புலம்பிக் கொண்டிருக்கின்றோம்.
கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, கர்த்தர் என்னை உயர்த்தவில்லை, கர்த்தர் எனக்கு நோயை கொடுத்திருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வியாதியை கொடுத்திருக்கின்றார். இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம், ஜெபம் பண்ணுகின்ற விசுவாசிகளுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். பாஸ்டர் ஊழியக்காரருக்கு மாத்திரம்தான் பேசினாரு, அதனால் இது எனக்கு இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசுவாசிகளே, உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் வரும். கர்த்தர் எல்லோரையும் நியாய விசாரிக்கிறவராக இருக்கிறார். சவுலின் மீது அனுமதித்தது யார்? பொல்லாத ஆவியை அனுப்பினது யார்? சவுலின் மீது பொல்லாத ஆவியை அனுப்பினது யார்? கர்த்தர் அனுப்பினார். சாமுவேலை அனுப்பி தாவீதின் மீது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்தது யார்? சாமுவேல் தாவீதின் தலை மீது கையை வைத்து எண்ணெய் வார்த்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரின் ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கினார். இங்கே சவுலின் மீது, அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது சவுலின் மீது பொல்லாத ஆவியை அனுப்பினது கர்த்தரின் ஆவியானவர். பொல்லாத ஆவியையும் கர்த்தர் அனுப்புவதற்கு அதிகாரம் உடையவராக இருக்கிறார். நல்ல ஆவியையும் பரிசுத்த ஆவியையும் நமக்கு அபிஷேகத்தில் கொடுக்க கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்தை புரியாமே இருக்கிறோம். நம்மளுக்கு பிசாசு என்னை பார்த்தா பயந்து போயிடுவான், பிசாசுக்கு என்னை பற்றி தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதல்ல, இயேசுவின் காலத்திலேயும் சரி, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் சரி, பிசாசின் ஆவிகளை குறித்து புதிய ஏற்பாட்டில் நிறைய பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவுடைய வல்லமைகளை குறித்து பேசியிருக்கிறார்கள், பிசாசின் வல்லமைகளை குறித்து பேசியிருக்கிறார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யோபுவின் ஆசீர்வாதம், சாலமோனின் தங்கம் வெள்ளி, தாவீதினுடைய அரண்மனை, இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் பழைய ஏற்பாட்டில். ஒரு சிலர் புதிய ஏற்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இயேசுநாதர் என்ன சொல்லுவார்? கொடுங்க, இது உங்க கையில் இருக்கிறதுலாம் கொடுங்க. இந்த மலையடி வாரத்தில் 3 நாள் கன்வென்ஷனுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு வாங்க. இந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களா? நல்லவங்க தான். என் கையில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்வாங்க. இயேசுநாதர் பார்த்தா ஒத்துக்க மாட்டாரு. உன் கையில் ஒன்று இருக்கு, போய் பாடுறாங்க. போயிட்டு வந்து திருப்பி சொல்லுவாங்க. அப்போ கூட இவன் கையில் இருக்கிறது சொல்ல மாட்டான். இங்கே ஒரு வாலிப கையில் என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் இருக்குது அப்படின்னு. அவங்க கையில் எப்படி பிடிக்கின்னு வந்துட்டாங்க? கர்த்தர் கேட்குறாரு, ஊழியத்துக்கு கொடுறா அப்படின்னு சொல்லி பிடிக்கின்னு வந்துட்டாங்க அவனாண்டு. அப்போ கூட இவன் கையிலேருந்து எதுவும் தரல பாருங்க. ஊழியக்காரர்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். உங்கள் கையில் கடைசி சாப்பாட்டுக்கு 2 இட்லி வாங்குறதுக்கு தான் காசு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஏழை வந்து கேட்குறான், ஒருத்தர் பசியாக இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு போய் கொடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க. ஆக்சுவலாக கஞ்ச பேசினாருங்க. யார்? நீங்கள் கோச்சிங்கன்னா கோச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிரிக்கிறவங்களாம் நல்லவங்களும் கிடையாது. ஆக்சுவலாக கஞ்ச பேசினாருங்க. யார் கஞ்ச பேசினாருங்க? யார்? ஊழியக்காரங்க. 1. 2வது, ஐயோ நான் கொடுத்துட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதில் இயேசுநாதர் என்ன பண்ணுவார்? நாளை தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாதுன்னு என்ன அர்த்தம்? பயப்படாதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக கவலைன்றது வேற, பயம்ன்றது வேற. நான் புரிஞ்சுக்கிறது அப்படிதான். நாளைக்கு என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாத போயிட்டாக்கா, நாளைக்கு என் வண்டிக்கு பெட்ரோல் இல்லாத போயிடுச்சுனாக்கா, நாளைக்கு எனக்கு அரிசி வாங்கிறதுக்கு பணம் இல்லாத போயிடுச்சுன்னா, நாளைய தினத்தை குறித்து உனக்கு தேவன் யார் அறிந்திருக்கிறா? கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கிறார். மறுபடியும் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். ஊழியக்காரங்க தயவுசெய்து கொடுங்க. உங்களாண்ட என்ன இருக்கோ கொடுங்க சார். இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, இல்லாதவங்களுக்கும் கொடுங்க. உன்னை ஊழியக்காரனாக மாற்றின அந்த ஊழியக்காரனுக்கு அதை கொண்டு போய் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டினுடைய ஆசீர்வாதங்களை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய சர்ச்சில் வர வருமானத்தை பாருங்கள். கொடுக்கிறவனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரா? கொடுப்பேன்ட்டு. நாம் தொடர்ந்து வாசித்து பார்க்கலாம். ஆவிக்குரிய வல்லமைகளை குறித்து நாம் வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 13,
14 ஒருத்தர் வாசிங்க, 15, 16 ஒருத்தர் வாசிங்க. பேசுறது யாரு? சாதாரண ஆவி இருக்கு. ஆக்சுவலா இதை காட்டிலாம் பொல்லாத ஆவி. இங்க இருக்கிற ஊழியக்காரங்க பொல்லாத ஆவிகளை விரட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, அதாவது இந்த பூமி முழுவதும் ஆட்சி செய்கின்ற சில ஆவிகள் இருக்கிறது. அந்த அசுத்தாவிகளுக்கு பெயர் வச்சிருக்கார் இயேசுநாதர். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான். இந்த உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்துகின்ற பிசாசானவன் என்னிடத்திலே வருகிறான் அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. என் கையில பாவம் இல்லை, என் கையில துன்மார்க்கம் இல்லை, என் கையில பொய் இல்லை, என் கையில அநியாயம் இல்லை, என் கையில கொலைவெறியின் ஆவி இல்லை, என் கையில விபச்சாரத்தின் ஆவி இல்லை, என் கையில அக்கிரமத்தின் ஆவி கிடையாது. அவன் என்னை குற்றப்படுத்த முடியாது. ஊழியக்காரர்கள் இயேசுவை போல நான் பாவமே செய்யல, நான் தப்பே பண்ணல, நான் பொய்யே பேசல, நான் அக்கிரமா சிந்திக்கவே இல்லை, நான் துன்மார்க்கமான செயல்களை நான் செய்யவே இல்லை, யாரையும் நான் ஏமாற்றவே இல்லை, எந்த இடத்துல நான் பொய்யே சொல்லலை, அதை இயேசு சொல்லுகிறார். ஊழியக்காரர்களாக நம்மால் இப்படி பேச முடியுமா? இயேசுவின் பெயரை சொல்லி பவுல் ஜெபம் பண்றாரு. அவருக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த குறி சொல்லுகின்ற இந்த மனிதன், பொல்லாத ஆவி கொண்ட ஒரு மனிதன் மீது கட்டளைகளை கொடுத்து பேசும் பொழுது அந்த பொல்லாத ஆவி பேசுது, நீ யாரா அப்படின்னு கேள்வி. இயேசுவின் பெயரை சொல்லுவதற்கு சிலருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிப்பதற்கு கர்த்தரின் ஆவியானவர் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நமக்கு அதிகாரம் இல்லாமலேயே, அபிஷேகம் இல்லாமலேயே இயேசுவின் நாமத்தை சொல்லி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சில ஆவிகள், பொல்லாத ஆவிகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, விசுவாசிகளை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசி உண்மை உள்ளவனா? இந்த விசுவாசி பக்தி உள்ளவர்களா? இந்த விசுவாசி பரிசுத்தம் உடையவர்களா? இந்த விசுவாசி எல்லா நாட்களிலும் கர்த்தரை இயேசுவை துதிக்கிறவர்களா என்பதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆவிகளை பகுத்தறிகின்ற அதிகாரங்கள் அசுத்தாவிகளுக்குள்ளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பவுலை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் சொத்து, அவன் படிப்பு, அவன் அழகு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு வந்தான். பவுலை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பவுல் இயேசுவை சந்தித்தான். இயேசு பவுல் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த சவுலாய் இருக்கும் பொழுது இயேசு அவரை சந்தித்தார். அவனை பலவீனப்படுத்தினார். ஒரு வெளிச்சத்தை அனுப்பி, ஒரு மின்னலை அனுப்பி, அவனுடைய பலத்தை ஒடித்து போட்டு அவனோடு கூட பேசினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று பேசினார். எட்டவனை என்ன பேசினார் பாருங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்ற நல்ல மிரட்டலாது. அவனை அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நொறுக்கிட்டு அவன் பலபலம் ஆகிட்டான். உடம்பெல்லாம் நடக்க முடியாமல் அப்படியே 3 மாதம் டைஃபாய்டில் கட்டின மாதிரி ஆகிட்டான். எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்படி ஒரு செகண்ட் 2 செகண்டில் நல்ல பலமுள்ள டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற சவுலை அப்படியே பவுலை மாற்றிட்டார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும். சில பைபிளில் கல்லில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும். அழகாக சொல்லுவார், என் ஊழியக்காரனை துன்பப்படுத்தலை, என் ஊழியக்காரனை துன்பப்படுத்துறது என்னதான் அவர் சொல்லுவார். நீ துன்பப்படுத்தின இயேசு நானே. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுவான்? மனம் திரும்பும் இல்லையா? கண் பார்வை போச்சு, எங்கே இருக்கிறோன்னு தெரியல, நடக்க முடியல. ஊழியக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்ற ஊழியக்காரரை
அபிஷேகம் பெற்றவர்களை நீங்கள் துன்பப்படுத்தினால் இயேசுவை துன்பப்படுத்துகிறீர்கள். ஊழியக்காரர்களை, உங்களுக்கு உதவி செய்கின்ற ஊழியக்காரர்களை, உங்களுக்காக ஜெபிக்கின்ற ஊழியக்காரர்களை நீங்கள் கேவலமாக பேசினால் இயேசுவை நீங்கள் கேவலமாக பேசுகிறீர்கள். எனவே ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசிவிட்டு உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, வளர்ச்சிக்காக, உங்களுடைய அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவது கிடையாது. அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். My dear brothers and sisters, many people are calling me every day for your healing. You are telling many problems about your health issues. Here also I give you some suggestion. You read these Bible verses morning, evening, before go to the bed. Here also I would like to give small suggestion. You must pray for your health and your healing every day. You must pray for your health. That is good for you. Also, I give you some suggestion from the Bible verses. Book of Revelation, chapter 1, verses 10 to 20. Book of Revelation, chapter 1, verses 10 to 20. Again, please read Book of Revelation, 4th chapter, verses 1 to 5. Every day you must read 2-3 times. When you read these Bible verses, you will receive your healing. You will receive your deliverance. You can feel that when you read the Bible verses, you will feel you are all right. When you read the Bible verses, you must read 2 times or 3 times. Each chapter you must read 2 times or 3 times. That is good for your health and spiritual life. God bless you. மீன்கள் எப்பொழுதுமே தண்ணீருக்குள்ளாக தான் இருக்கும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த மீன்கள் செத்து போய்விடும். லெப்ரசி என்பவர்கள் வெயில் காலங்களிலே, பகல் நேரங்களிலே தண்ணீரை எடுத்து தங்கள் மீது ஊற்றிக்கொள்வார்கள். ஈரமான டவலை கட்டி கொண்டே இருப்பாங்க. எனவே அவர்களுக்கு நான் அரிசி கொடுக்கிறேன். மருந்து, மாத்திரை, பேண்டேஜ், காட்டன் போன்றவற்றை நான் உங்களிடத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோளாக, கிறிஸ்துவின் ஊழியமாக இதை நான் கேட்கிறேன். உங்களால் வந்து அந்த இடத்திற்கு செய்ய முடியாது என்று சொன்னால், அவர்கள் மலை அடிவாரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனிதர்களே அவர்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகளை, இந்த பேண்டேஜ், பஞ்சுக்களை கொடுத்துக்கிறோம். இவைகளோடு கூட தேவையான அன்றன்று உள்ள அப்பம், அன்றன்று உள்ள ஆகாரம், சில மளிகை பொருட்களையும் நாங்கள் தருகிறோம். எனவே உதவி செய்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அங்கவீனமானவர்களுக்கு, நோய் கொண்டவர்களுக்கு, வியாதியிலே படுத்து இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே சிலரை கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் முன் வாருங்கள். இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற தொலைபேசியிலே நீங்கள் பேசுங்கள். கூகுள் பே, பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுடைய உதவிகளை நீங்கள் கொடுங்கள். அந்த பணத்தின் மூலமாக நாங்கள் அரிசிகளை வாங்கி, மருந்து, மாத்திரைகளை வாங்கி இப்படிப்பட்ட தொழுநோயாளிகளுக்கு நாங்கள் மாதந்தோறும் கொடுப்பதற்காக செபித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தொழுநோயாளியுடைய சுகத்திற்காக, உடைய தேவைகளுக்காக, அன்றன்று உள்ள ஆதாரத்திற்காக எல்லோரையும் ஜபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்கின்ற எல்லோரையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நாம் எந்த அளவிற்கு கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார், அதற்கு மேலாகவும் கொடுப்பார். ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.